சந்திரா என்னம்மா பேப்பர் வந்துச்சா மாமா? பேப்பர் வந்துச்சு. தினமலர். சூப்பர் மாமா, தேங்க்யூ. என்னடி தினமலர்னு அவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்டு நீங்கள் எதுக்கெல்லாம் அடம் பிடிக்கிறீங்க? ஃபோனு, டிவி, சாப்பிட்ற பொருள் அது இதெல்லாம் அடம் பிடிக்கிறீங்க. நான் சின்ன வயசில் எதுக்கு அடம் பிடிப்பேன்? தினமலர் வாங்கின்னு வந்தோடனே எங்கள் அப்பா கிட்ட வாரமலர் வந்துச்சா நாட்டா இருக்க முதல்ல பேப்பர் வந்து தினமலர் தான் வாங்குவார். வாங்கின்னு வந்தவொடனே முதல்ல போயிட்டு அப்பா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வாரமலர் வந்துச்சு அப்பான்னு கேட்டு இந்த வாரமலருக்காக தான் அடம் முதல்ல நான் படிக்கணும்னுட்டு நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து படிப்போம். எனக்கு எப்படி வளர்த்தாருன்னா இங்கே படித்தோடனே இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுமே அது குறுக்கெழுத்து போட்டு இது நானும் எங்கள் அப்பாவே கண்டுபிடிப்போம். நான் சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன். எங்கள் அப்பா நான் சொல்கிறத பார்த்து 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 சொல்லுவேன். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இதில் நிறைய கதைகள் வரும், நிறைய விஷயங்கள் போடுவாங்க. இதில் வந்து அந்தமணி சார் பதில்கன்றது ஒன்று வரும். அது வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட். நான் எடுத்தோடனே முதல்ல படிக்கிறது அதுதான், அந்தமணி பதில்கள். இங்கே பார்த்தியா, இதில் வந்து கேள்விகள் கேட்பாங்க, குறிப்பிட்ட ஒரு சில கேள்விகள். அதுக்கு வந்து அவர் வந்து பதில், அந்த பதில் அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவரோட பெரிய ரசிகை. எனக்கு அந்தமணி சார்னா ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே அவர் எப்பயாவது ஒரு வாட்டி பார்க்கணுன்னே இல்லை. என்னோட சின்ன வயசு ஆசைகள் இதெல்லாம். உனக்கு விளையாட்டாக ஒரு நாள் படித்தேன்னா இதில் இருக்க விஷயங்கள்லாம் உனக்கு புரியும். புரியுதா? நீங்கள் படி, ஓகேவா? தினமலர் எல்லாரும் படிப்போம். நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. தினமலரில் ஒவ்வொன்றத்தையும் பற்றி ஒவ்வொரு நாளைக்கு உனக்கு சொல்கிறேன், சரியா? நீயும் படிப்பியா? சரி அத்தை, நானும் படிக்க ஆரம்பிக்கிறேன். வெரி குட். இப்படி தான் இருக்கணும், சரியா?